அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. அப்புறமா எப்படி போகுது கல்யாண வேலைலாம்? அது ஒரு பக்கம் விறுவிறுன்னு தான் போகுது அண்ணாச்சி. நல்லதுமா. இந்தாங்க அண்ணாச்சி, பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உமாக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பாம்மா, நான் வராமலா? சரிங்க அண்ணாச்சி, நான் வரேன். சரிங்கம்மா. அந்த கல்யாணம் வேற இருக்கு, இந்த கல்யாணமும் இருக்கு. எந்த கல்யாணத்துக்கு போறதுன்னு தெரியலையே. அவ வீட்டில் அது பிள்ளைங்களோட எப்படி திரியிறாளுக. நானும் தான் ஒன்று பெற்று வச்சிருக்கேனே, ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெத்தா அது கடைசியில் வந்தவ முந்தாயனையை பிடிச்சிட்டு தெரியுது. கை செலவுக்கு காசு வேற வேணும். என்ன பண்ணுறது? நானும் 2-3 வாட்டி ஃபோன் அடிச்சிட்டேன். இந்த படுவாய் பையன் எடுக்க மாட்டேங்கிறானே. இன்னொரு வாட்டி ஃபோன் அடிப்போம். எடுக்கலண்ணா அப்புறம் இருக்கு அவனுக்கு. ரிங்கு போகுது. ஹலோ, யாரு? ஐயா, இவன் என்னத்துக்கு போன எடுத்தா? ஹலோ. ஐயே, என்ன பண்ணுறது? இவகிட்ட கேட்டோம்னா அவ்வளோதானே. ஹலோ, கேட்குதாங்க? ஃபோனை பண்ணிட்டு எனக்கு என்னன்னு வாயை மூடிட்டு இருக்கீங்க. ஹலோ. ஐயோ, வேணாம்பா, ஃபோனை வச்சிருவோம். மத்தாடியே, ஒரு நிமிஷத்தில் அவள் குரலை கேட்டானே எனக்கு வயிற்றுல எலி ஓடிருச்சு. அது சரி, அந்த படுகாவி பயலுக்கு ஃபோனை பண்ண இவன் என்னத்துக்கு எடுக்கிறா? இருக்கட்டும், அவனுக்கு வச்சுக்கிறேன் ஆப்பு. எங்க தண்ணி எடுத்துட்டு வரவா? ஏப்பா இல்லாமா, வேணாம். என்னமோ இன்னைக்கெல்லாம் ஒரே அலைச்சலா இருக்கு போ. ஆமாம், அப்புறம் இருக்காதா? கல்யாண வீடுனா அப்படி தான் இருக்கும். அலைச்சல் இருக்கும், ஏகப்பட்ட வேலை இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ணுறது? அது என்னமோ சரிதான். எங்க உன் தம்பி? உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி. கூட பால் விளையாட வாங்கப்பா. ஏண்டி, அவரே இப்பதான் அலைச்சலா இருக்கு, டயர்டா இருக்குன்னு வந்து உட்காந்துருக்காரு. அவரை போய் கூப்பிடுற? யாராவது வாங்கோ என் கூட விளையாட்டா. அப்பா வரேன், போய் பால் எடுத்துட்டு வா. ஏங்க, அவதான் கேக்குறானா நீங்களும் சரி சரிங்கிறீங்க? டயர்டா இருக்குன்னு இப்பதானே சொன்னீங்க. இருக்கட்டும்மா, அதுக்கு என்ன பண்றது? புள்ள கூட எப்பயாவது தான் நேரம் கிடைக்கிது. அப்பயும் டயர்டா இருக்குன்னு உட்காந்துட்டா அப்புறம் அவன் கூட நான் எப்படி பேசுறது பழகுறது? சரிதான். இதே நம்ம ஒன்று சொல்லி டயர்டா இருக்கு, அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேங்கிறது. உங்க பொண்ணு கேட்டான மட்டும் சரிங்கிறீங்க. போடி போ, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. அதானே, நான் ஒன்று கேட்டால் மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்க. போமா. அப்பா அப்பா, பால் கொண்டு வந்துட்டேன், விளையாடுவோமா? விளையாடுவோமே. சரியான ஆளு தான். நம்ம ஒரு உதவி ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா எனக்கு டயர்டாக இருக்குது, உடம்பு வலிக்குதுங்கிறது. பொண்ணு கேட்டால் மட்டும் உடனே சரிங்கிறாரு. நீங்கள் அங்கே நில்லுங்கப்பா, நான் இங்கே நின்று பாலை டிச்சும் பண்ணுறேன். சரிம்மா. டிச்சு போடுறேன். போடு போடு. இப்போ நான் போடட்டா? போடுங்க. டிஷு. ஐயோ, பால் அங்கிட்டு ஓட்டு போச்சு. ஏன்ட்ட போடுங்கப்பா. சரிம்மா. என்ன மச்சான், என்னைய மட்டும் விட்டுட்டு 2 பேரும் விளையாடுறீங்க? வாப்பா, நானா வேணான்னு நானே எப்படா தப்பிக்கிறதுன்னு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மச்சான் சொல்றீங்க? அவன் நீ வேற, நாங்களே இப்பதான் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு வாரோம். வந்தோடனே இவன் விளையாட வாங்கங்கிறா. வேணான்னு சொல்ல முடியல, விளையாட வந்துட்டேன். கை காலெல்லாம் கடந்து உலையுது. சரி மச்சான், நீங்க போங்க, நான் விளையாடுறேன். எப்பா, நல்ல வேளை என்னை காப்பாத்திட்டேன். அப்பா இந்த இப்ப வந்துடுறேம்மா. நீ அது வரைக்கும் மாமா கூட விளையாடு. நான் ரெடிப்பா, நீங்க போடலாம். ஐயோ, அவசரப்பட்டு வந்துட்டோமோ. சரிடா சரிடா, இனிமே பாரு, இப்ப பாரு எப்படி விளையாடுறேன்னு. கால போடவா? டிஷு. நீ என்னப்பா, நான் இங்க இருக்கேன், நீ எங்கேயோ அடிக்கிற. பிங்கி இருமா. என்னடா இது, விளையாட வந்தது தப்பா? ஒரு நிமிஷத்துல இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிருச்சு இந்த பிள்ளை. சே ஒரே அசிங்கமா போச்சு.
என்னம்மா? இந்தாயா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா சூடா இருக்கு, சாப்பிடு சூட்டோட. இப்பவே எதுக்குமா கொண்டு வரீங்க? சூடா சாப்பிடு, இந்தா. உப்பு காரம் எல்லாம் போதுமாப்பா? எல்லாமே கரெக்டா இருக்குமா, நல்லா இருக்கு. சரிப்பா, நீ சாப்பிடு. ஏதாவது வேணா கேள்வி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஏம்மா, எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? இல்லைப்பா. சரிம்மா. என்னம்மா மனசை போட்டு உறுத்துது. என் பிள்ளைகிட்ட தானே மன்னிப்பை கேட்டா என்ன, வேறு யார்கிட்டயா கேட்குறேன்? முத்து. என்னம்மா என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க திடீர்னு? இல்லைப்பா, அது அது அம்மாவை மன்னிச்சிரியா? அம்மா என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லைப்பா, நீ கீதா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அம்மாவை மன்னிச்சிரியா? உன்னை புரிஞ்சுக்காம நான் வாட்டுக்கு பேசிட்டேன். அம்மா என்னம்மா இதுல என்ன இருக்கு? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதே போதும். இன்னும் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையா, இனிமே தான் சாப்பிடணும். போங்க, நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க. சரி, என் மேலே உனக்கு வருத்தம் எதுவும் இல்லை தானே? ஐயோ அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க. சரிப்பா, எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. நீ சாப்பிடு. ஏதாவது குழம்பு சாப்பாடு வேணா கேளு, அம்மா எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ, அம்மாவை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல. அண்ணாச்சிக்கு பத்திரிக்கையை கொடுத்தாச்சாம்மா? கொடுத்துட்டேன். அவன் எங்கடி? உள்ளதான் இருக்கானா, எங்கேயாவது போயிட்டானா? இல்லைம்மா, அவன் வீட்டில் எல்லாம் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். அதானே, வீட்டிலே இருக்க மாட்டான், ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. சொன்னாலும் கோச்சிக்கிட்டு ஓடிடுறான். எந்த நேரத்தில் பெத்தனோ இவனை. சரிம்மா விடுங்க. ஏம்மா, எல்லாருக்குமே பத்திரிக்கையை கொடுத்துட்டோம்ல, வேறு யாரும் விட்டு போகலையே? ஆமாம், இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தானே எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. வேறு எந்த சொந்த பந்தம் இருக்குது பெருசா? உங்கள் அப்பையும் செத்து போனதுக்கப்புறம் எல்லாம் ஓடிட்டாங்க. ஒருத்தர் கூட நம்ம இருக்கம்மா செத்தம்மான்னு கூட வந்து பார்க்கல. விடுங்கம்மா, நீங்கள் எதுக்கு போனவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சுல, அவ்வளோத்தான். அதைத்தான் கேட்குறேன் நான். ஆமாம், அவன் என்ன பண்ணுறா? தெரியலம்மா என்ன பண்ணுறான்னு. எனக்கு இவளை நினச்சால பயமாக இருக்கு. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இதுக்கு. ஒரு சுடு தண்ணியை கூட வைக்க தெரிய மாட்டேங்குது. மாமியார் இல்லாதனால மாமியார் தொல்லை கிடையாது, அந்த வகையில் தப்பிச்சுக்கிட்டாடி. நாத்தனார் எப்படின்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னம்மா, அவங்க பார்க்க நல்லவங்களாக தான் தெரியுது. அவங்க வீட்டுக்காரரும் நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு. நல்ல குடும்பம்தான். இந்த பிள்ளை எப்படி இருந்துக்குதோ அதுக்கேற்றாப்புல தான் அவங்க நடந்துக்குவாங்க. ஆமாம், இது என்னத்தான் நடந்துக்க போகுதோ போ. சமைச்சு முடிச்சாச்சா? என்னத்த சமைச்ச? தோசை தாம்மா, மாவு கரைச்சி வச்சுருக்கேன், சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன். நீ சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் அரைச்சிக்கிட்டு தோசையை ஊற்றிக்க வேண்டியதான். தோசையா நைட்டுக்கு? சரி. அம்மா. ஐயோ, பின்னாடி பார்த்துட்டு பேடியே. ஐயோ அம்மா, அம்மா அது உமாம்மா. சரி, அவளா? ஏண்டி, என்ன கன்றாவிடி இது மூஞ்சில? எது கன்றாவியா? எம்மா, மஞ்சளும் கடலை மாவையும் போட்டிருக்கேன், என்னம்மா கன்றாவிங்கிற? பார்க்க கன்றாவியா இருந்தால் அது கன்றாவின்னு தான் சொல்லுவாங்க. போம்மா, நீலாம் சுப்பிட், உனக்கு ஒன்றுமே தெரியலை. என்னது சுப்பிட்டா? என்னடி கண்ட வார்த்தையில் திட்டுற? அம்மா சுப்பிட்டுமா, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. சரிதான், நெய்கிற மாடை நக்கன மாடிக்கு எடுத்துருச்சான், அந்த கதை தான். அப்பா, பழைய சோறுனா பழைய சோறு தான். அதை அடிச்சுக்க எதாலையாவது முடியுமா? முடியாது. அட அட அட, எவன்டா அது போனை பண்றது? ஹலோ. ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அட எடுவட்ட பையலே, யாரா அது? நீ பெத்த புள்ளதான். டேய், நீ யாடா? என்னடா ஆச்சரியமா போனலாம் பண்ற? ஆமா, ஆச்சரியமா பண்றாரு, ஆச்சரியமா. சாயந்தரம் போன பண்ணியே, பேசுனியா? போனை பண்ணவ பேச வேண்டியதானே? உனக்கு போன் பண்ணா உன் பொண்டாட்டி எடுப்பான், நான் என்ன கனவா கண்டேன்? அவ எடுத்தா என்ன, நீ பேச வேண்டியதானே? அவ என்னைய போட்டு அந்த கிளி கிழிக்கிறா. உங்க ஆத்தாக்காரிக்கு போன் பண்ணா பேச தெரியாத, எனக்கு என்னன்னு போனை பண்ணிட்டு கட் பண்ணிடுச்சுன்னு. நான் தான் பண்ணேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நான் தான் பேசவே இல்லையே. ஐயோ, நீ தான் படிக்காத கும்பிட்ட, உனக்கு ஒன்றும் தெரியாது.
அவ படிச்சவ, அவளுக்கு தெரியாதா யாரு ஃபோன் பண்றாங்க எந்த நம்பருன்னு? என்னடா உன்னை பெத்த ஆத்தா கிட்ட பேசுறேங்கிற ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கனால தான் சொல்றேன். ஏன் தான் இப்படி பண்றியோ? இப்போ என்ன திட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணியாக்கும். ஆமா, எனக்கு வேற பொழப்பு இல்ல பாரு. என்னத்துக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. ஏண்டா கை செலவுக்கு காசு இல்லை, ஒரு 2000 ரூபா இருந்தால் அனுப்பு. அதை நானும் 2 நாளாக கேட்குறேன், ஃபோன் பண்ணால் எடுக்கிறதும் கிடையாது. உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போனால் நான் என்ன கண்டேன்? 2000 ரூபாயா? 2000 ரூபாய் எதுக்கு? ஏண்டா எதுக்குண்ணா? இங்கே நான் ஒத்த மனுஷி ஒத்தையில் கிடக்குறேன், ஏன் எனக்குலாம் செலவுலாம் இருக்காதா? செலவு இருக்கிறது சரி, 2000 ரூபாய்க்கு என்ன பண்ண போற? ஏன் எனக்கு 2000 ரூபாய்க்குலாம் செலவு இருக்காதா? சும்மா செலவு இருக்காதான்னு 2000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டா செலவு இருக்காதாங்கிற. இப்போ என்னடா தர முடியுமா முடியாதா? ரோசத்துக்கு மட்டும் ஒரு குறை இல்லை. அனுப்புறேன் வை. ஹலோ வச்சுட்டேன் கிறுக்கு பைய. எல்லா பொண்டாட்டி முந்தாங்கியே பிடிச்சிக்கிட்டு சுத்துறான், அவன் நல்லா சூடையத்தை ஏற்றி விடுறா. இவன் ஏன்ட்ட வந்து கேள்வி கேட்குறான். 5-10 நான் கேட்கல, நான் ஏன் எதுக்குன்னு கேட்டு கணக்கு பாட்டு கொடுத்துருந்தா இவன் இன்னைக்கு இப்படி படித்து அங்கே ஊரில் வேலை செய்வானாக்கும். என்கிட்ட கேள்வி கேட்குறான், ஏன் என்னத்துக்கு 2000 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ண போகிறேன்னு. மண்டை கணம் பிடிச்ச பைய. அந்த குந்தானிக்கு இருக்கு, வச்சுக்கிறேன் ஒரு நாள் அவளுக்கு. ஏம்மா என்கிட்ட எண்ணெயை பற்றியே போட்டு கொடுக்குறா, திமுரு பிடிச்சவ. ஏண்டி என்னங்க ஏண்டி என்னடி வெளியே இடியோட எதுவும் மழைக்குள்ள வரப்போதான்னு போய் பாருடி. எங்க என்னாச்சு? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே, மழை பெய்யற மாதிரியா இருக்கு. நீ ஏன்டி சிரிக்கிற? அப்பாவே சொல்லுவாரு ஏன் சிரிக்கிறேன்னு. என்னையா என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? அவ என்னமோ சிரிக்கிறா, ஏன்னு கேட்டா அப்பா சொல்லுவாருங்கிறா. ஏண்டி நீயாடி சமைச்ச இத்தனையும்? அப்புறம் வேற யாரு சமைப்பா? உங்க ஆத்தா வந்து சமைப்பா? ஏண்டி அல்லாதானே போயிட்டு இருக்கு, எதுக்கு ஆத்தாவை இழுக்கணும்? ஆத்தா சொன்னா மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். என்னங்க ஏண்டி என்ன ஒரு ஆச்சரியம், இத்தனை பொரியல் சாம்பார் சோத்தெல்லாம் கண்ணுல காட்டியிருக்க. நீங்க ஒழுங்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தா கண்ணுல காட்ட போறாங்க, இல்லைன்னா அப்புறம் இருக்கிறத தான் போட முடியும். சரி தாண்டி, எங்க சுத்தி போனாலும் வாங்கி தரலங்கிறதுக்கு தான் வந்துருவேன். இருக்கிறத தானே சொன்னேன், இல்லாததையா சொன்னேன்? சரி நல்லா தான் இருக்கு, சோறு குழம்பு பொரியல் எல்லாம். அடேங்கப்பா, மழை உண்மையா வந்துடும் போல இருக்கு. ஏண்டி? ஆமா, என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு? இன்னைக்கு தான் ஏதோ சொல்லியிருக்கீங்க. நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ தான் சாப்பிடணும். நம்ம இங்க இருக்கோம் ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்க வாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பா என்னப்பா காத்து பழமா வீசுது 2 பேருக்கும்? ஏம்மா இன்னைக்கு தான் ஏதோ நல்ல சோத்தை ஆக்கி போட்டிருக்கா, அதனால சும்மா 4 ஐஸ் வச்சேன், அது பொறுக்கல உனக்கு. ரைட்டுப்பா, நீங்க நடத்துங்க. சாடி நீ ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? சோத்துக்கு செத்த பையன், சோத்துக்காக தான் பேசுனியாக்கும். பொடி இவளே, மனுஷன் சம்பாதிக்கிறது உழைக்கிறதெல்லாம் என்னத்துக்கு? இந்த ஒரு சான் வயிற்றுக்கு சோத்துக்கு தான். அதானே தெரியுமே, யோசிச்சேன் அப்பவே, என்னடா இந்த ஆள் பாராட்டெல்லாம் செய்யறானேன்னு. எங்கடி போற? கொஞ்சம் பொரியல் எடுத்துட்டு வாடி. பொரியல்லாம் இல்ல, இருக்கிறத தின்னுபிட்டு பாடு. ஒன்னு சொல்லிக்கிட கூடாது, ஓடிடுவா. பெத்த மகளே, உனக்கு இப்ப சந்தோஷமா? ஏன்பா? ஏன்பா வாம்பான்ட்டு நல்லா அவ இருக்கையில என் வாயை நோண்டி மாட்டி விட்டுட்ட. இதெல்லாம் குடும்பத்துல சாதாரணமாப்பா, இதுக்கே வருத்தப்படலாமா? ஏங்க அவளை எனக்கு இந்த மாதிரி நல்ல சோத்தை திரும்ப எப்ப கண்ணுல காட்டுவாளோ? இந்தாங்க மாமா தண்ணி. இந்தாம்மா போதும். சரிங்க மாமா. என்னம்மா அவன் தூங்க போயிட்டானா? ஆமாங்க மாமா, இப்பதான் சாப்பிட்டுட்டு போனாரு. சரிம்மா, நானும் போறேன். சரிங்க மாமா. மேலே பாட்டிலில் தண்ணி பிடிச்சி தான் வச்சுருக்கேன், நைட்டு வேணும்னா குடிச்சுக்கோங்க. சரிம்மா. எப்பா நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை ஓய மாட்டேங்குது. நாளைக்கு மாட்டு டாக்டரை வேற மறக்காமல் ஃபோனை பண்ணி வர சொல்லணும். மாடுக்கு அப்பப்போ ஒரு செக்கப் பண்ணி விட்டோம்னா தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். என்ன இது மாதிரியா இருக்கேன், தலையை சுத்துற மாதிரியே
இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.